ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி கைட்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புணர்ச்சி விதிகள் தான் பார்க்க போகிறோம். புணர்ச்சி விதிகள் தான் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இதுக்கு ரொம்பவே முக்கியமானது, அடிப்படையே. ஸோ விதிகள் தெரிஞ்சால் தான் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, நிலைமொழி மற்றும் வறுமொழிக்கு இடையே நிகழ்வது தான் புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. புணர்ச்சி ஆகும் அப்படிங்கிறாங்க. நிலைமொழிக்கும் வறுமொழிக்கும் இடையில் நிகழ்கிறது தான் புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. நிலைமொழினா என்ன? ஃபஸ்ட்டு நிலைமொழி வறுமொழி இது ரெண்டுக்கும் இடையில நிகழ்கிறது தான் என்ன புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், கலை ப்ளஸ் அழகு அப்படிங்கிறதுல கலை அப்படிங்கிறது நிலைமொழி, அழகு அப்படிங்கிறது வறுமொழியில் வரக்கூடியது. ஓகே, இதை வறுமொழின்னு சொல்லுவாங்க, இதை நிலைமொழின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறது நிலைமொழி, பின்னாடி வர்றது வறுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நிலைமொழி வறுமொழினா என்னென்னு தெரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ பாருங்கள், புணர்ச்சியின் இயல்பு. எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. 4 வகை இருக்குது. என்னென்னு பாருங்கள், உயிரீறு, மெய்யீறு, உயிர் முதல், மெய் முதல்னு சொல்லிட்டு 4 வகை இருக்குது. ஓகே, இப்போ இதை உயிரீறு மெய்யீருன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். கலை ப்ளஸ் அழகு அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு நிலைமொழி பாருங்கள். நிலைமொழியில் ஈறு பார்க்கணும். உயிர் ஈறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஈறு என்னன்னு பார்க்கணும். நிலைமொழியில் உள்ள ஈரெழுத்தை பாருங்கள், லை அப்படிங்கிறது இருக்குது. அதை பிரித்து என்ன வரும்? இல்லு ப்ளஸ் ஐ அப்படின்னு பிரிப்போமா? அப்போ ஐ அப்படிங்கிறது என்னது? உயிரெழுத்து. ஸோ நிலைமொழி ஈரில் உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால உயிரீறு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதை என்ன சொல்கிறாங்க? நிலைமொழி ஈரில் உயிரெழுத்து அப்படிங்கிறது வந்திருக்கிறதுனால அது உயிரீறு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகே ஓகே அடுத்து பாருங்கள், மண் ப்ளஸ் குடம் அப்படிங்கிறதுல மண் அப்படிங்கிறது நிலைமொழி, அதில் இன் அப்படிங்கிறது என்னது? ஈரெழுத்து. ஓகே, அப்போ மெய் இது ஒரு மெய்யெழுத்து, இன் அப்படிங்கிறது ஒரு மெய்யெழுத்து. ஸோ அதனால் மெய்யீறு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அப்போ நிலைமொழியில் வர்றதில் ஈற்றெழுத்தை நம்ம பார்க்கும்போது அது உயிராக இருந்தால் உயிரீறு, மெய்யாக இருந்தால் மெய்யீறு அப்படின்னு சொல்லணும். ஓகே ஓகே அடுத்து பாருங்கள், உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னா வறுமொழியை பார்க்கணும். ஓகே, வறுமொழியில் முதல் எழுத்து உயிராக இருந்தால் அது உயிர் முதல், முதல் எழுத்து மெய்யாக இருந்தால் அது மெய் முதல். அவ்வளோதாங்க, மெய்யாக இருக்காது. வறுமொழியில் முதல் எழுத்து எப்போவுமே டேரெக்டாக மெய்யாக இருக்காது, பிரித்து பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி தான் இங்கேயும் நிலைமொழியில் எப்போவுமே டேரெக்டாக உயிரெழுத்து இருக்காது, அதை பிரித்து பார்த்தா தான் தெரியும். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஈ அப்படிங்கிறது என்னது? உயிரெழுத்து. ஸோ வறுமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது என்னது? உயிர் முதல். அடுத்து வறுமொழியில் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய் முதல். பாருங்கள், மா அப்படிங்கிறத இம்மு ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிப்போமா? அப்போ இம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அது என்னது? மெய் எழுத்து. உயிர்மெய் முதல் அப்படின்னு சொல்லி போட முடியாதுலாங்க, அதனால் மெய் முதல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, மெய் எழுத்து வந்திருக்கனால ஃபஸ்ட்டு வறுமொழியில் முதல் எழுத்து மெய் எழுத்தாக வந்திருக்கனால மெய் முதல் அப்படின்னு சொல்கிறோம். வறுமொழியில் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக வந்திருக்கனால உயிர் முதல் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஓகே, அடுத்தாங்க, மேலும் புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து வறுமொழி முதல் எழுத்து அடிப்படையில் 4ஆக பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. மேலும் 4ஆக பிரிக்கலாம். அது என்னென்னு பாருங்கள். உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா பாருங்கள், அது எப்படி உயிர் முன் உயிர் அப்படின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பாருங்கள், மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மணி ப்ளஸ் அடி, மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ மணி அப்படிங்கிறத பாருங்கள், நீயை பிரித்தா என்ன வரும்? இன்னு ப்ளஸ் இ அப்படின்னு பிரிக்கும். இன்னு ப்ளஸ்ஸு இ அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போ இது என்ன எழுத்து வந்திருக்கு? உயிர் ஈரில் நிலைமொழி ஈற்றில் என்ன எழுத்து வந்திருக்கு? இ அப்படிங்கிறது வந்திருக்கு, உயிரெழுத்து வந்திருக்கு. ஸோ உயிரெழுத்து, ஸோ உயிர் முன். அடுப்பாங்க, அதுக்கடுத்து வறுமொழியில் முதல் எழுத்து என்னவா இருக்குது? ஆ அப்படிங்கிறது இருக்குது. தெரியுதா? வறுமொழியில் முதல் எழுத்து என்னவா இருக்குது? ஆ அப்படிங்கிறது இருக்குது. ஆ அப்படிங்கிறது என்ன எழுத்து? உயிரெழுத்து. ஸோ உயிரெழுத்தை தொடர்ந்து ஒரு உயிரெழுத்து வந்துருச்சுன்னா, நிலைமொழியில் ஈற்றிலையும் ஒரு உயிரெழுத்து, நிலைமொழி ஈற்றிலையும் ஒரு உயிரெழுத்து, வறுமொழி முதல்லையும் ஒரு உயிரெழுத்து இருந்துச்சுன்னா என்னது? அது உயிர் முன் உயிர் அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே அடுத்து பாருங்கள், உயிர் முன் மெய் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், நீ அப்படிங்கிறத பாருங்கள், இன்னு ப்ளஸ் இ அப்படின்னு பிடிப்போமா? அதை அப்போ உயிரெழுத்து வருது. அப்போ உயிர் முன். அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட் எழுத்து பாருங்கள், கா அப்படின்னு இருக்குது. அப்போ இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிப்போமா? அப்போ இக்கு அப்படிங்கிறது தான் வறுமொழியில் முதல் எழுத்தாக இருக்குது, அது ஒரு மெய் எழுத்து. ஸோ அப்போ உயிர் முன் மெய். ஓகே, முதல்ல வந்திருக்கிறது உயிர் முன் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, இது உயிர் முன் மெய் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, புரிஞ்சா? எப்படி சொல்கிறோம்? புரியுதா? உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய்னா என்னென்னு புரியுதாங்க? புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், மெய் முன் உயிர் அப்படிங்கிறத பாருங்கள். ஆள் அப்படிங்கிறதுல நிலைமொழியில் ஃபஸ்ட் ஈரை பாருங்கள், ஆள் அப்படிங்கிறது மெய் எழுத்து. ஸோ அதனால் மெய் முன் உயிர். அடுத்து என்னது இருக்குது? உயிர் இருக்குது. ஈ பாருங்கள், இலை பாருங்கள், ஈ அப்படிங்கிறது முதல் எழுத்தாக இருக்குது. ஸோ அப்போ மெய் முன் உயிர் அப்படிங்கிறாங்க. ஓகே, அது பாருங்கள், மெய் முன் மெய் பாருங்கள், மரம் அப்படிங்கிறது இம் அப்படிங்கிறது என்னது? மெய் எழுத்து. அதனை தொடர்ந்து சரிங்க, கிளை அப்படின்னு இருக்கணும், இல்லை. ஓகே, கீ அப்படிங்கிறது பிரிச்சா என்ன வரும்? இக்கு ப்ளஸ் இ அப்படின்னு பிரிக்கிறோம். இக்கு ப்ளஸ் இ அப்படின்னு பிரிக்கும்போது இ என்ன எழுத்து? சரி, இக்கு அப்படிங்கிறது என்ன எழுத்து? மெய்யெழுத்து. அப்போ மெய் முன் மெய், மெய்யை தொடர்ந்து மெய்யெழுத்து இருக்கணும். அதாவது வறுமொழியில் ஃபஸ்ட் மெய்யெழுத்து இருக்கணும், ஃபஸ்ட் லாஸ்ட்டு
சாரி நிலைமொழியில் ஃபஸ்ட்டு மெய்யெழுத்து இருக்கணும், வறுமொழியில் அதே மாதிரி மெய்யெழுத்து ஏதோ ஒன்று இருக்கணும் சம்திங். ஓகே, மெய்யெழுத்து தான் இருக்கணும், ஏதோ ஒரு எழுத்து மெய்யெழுத்தாக அமைஞ்சிருந்துச்சுன்னா அது மெய் முன் மெய் அப்படிங்கிறாங்க. ஓகே, புரியுதா? அப்படின்னு உயிர் முன் உயிர்னா என்ன? நிலைமொழியில் உயிரெழுத்து இருக்கணும், அதனை தொடர்ந்து வறுமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும், அப்படின்னா உயிர் முன் உயிர். ஓகே, மெய் முன் மெய்னா நிலைமொழியில் மெய்யெழுத்து இருக்கணும், அதனை தொடர்ந்து வறுமொழியிலையும் என்னது இருக்கணும்? மெய்யெழுத்து இருக்கணும், இருந்தால் அது என்னது? மெய் முன் மெய். ஓகே, அடுத்து பாருங்கள், உயிர் முன் மெய் அப்படின்னா ஒரு உயிரெழுத்தை தொடர்ந்து அப்படிங்கிறதுக்கு அதை தொடர்ந்து என்ன இருக்கணும்? மெய் அப்படி இருந்துச்சுன்னா, மெய் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா உயிர் முன் மெய். உயிரெழுத்தை தொடர்ந்து மெய்யெழுத்து இருக்கணும், அதாவது நிலைமொழியில் உயிரெழுத்தும் வறுமொழி முதல் எழுத்து மெய்யெழுத்தாகவும் இருந்துச்சுன்னா உயிர் முன் மெய். ஓகே, அடுத்து பாருங்கள், மெய்முன் உயிர் அப்படின்னா மெய்முன் உயிர்னா என்ன? ஃபஸ்ட்டு நிலைமொழியில் மெய்யெழுத்தும் வறுமொழியில் முதல் எழுத்தாக என்ன இருக்கணும்? உயிரெழுத்தும் இருக்கணும். ஓகே, நிலைமொழியில் மெய்யெழுத்தும் ஈற்றில் மெய்யெழுத்து இருக்கணும், ஃபஸ்ட்டு வறுமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும், அப்படின்னா மெய்முன் உயிர். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் 4 பார்த்தோம், அடுத்து 4 பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் அப்படிங்கிறாங்க. இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியில் 2 வகை இருக்குது. என்னென்னா இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வகை இருக்குது. ஓகே, ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. புணர்ச்சியில் நிலைமொழியும் வறுமொழியும் அடையும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை இருவகைப்படுத்தலாம். பாருங்கள், புணர்ச்சியும் போது மாற்றங்கள் எதுவுமின்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி அப்படிங்க. இயல்பாக எந்த மாற்றமே நிகழாமல் இயல்பாக அப்படியே புணர்ந்துச்சு அப்படின்னா அது என்னதான்? இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இயல்பு புணர்ச்சிக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், வாழை ப்ளஸ் மரம் அப்படிங்கிறாங்க. வாழை ப்ளஸ் மரம் ஏதாவது சேர்ந்துருக்கா? வாழை ப்ளஸ் மரத்துக்கு இடையில ஏதாவது சேர்ந்துருக்கா? எதுவும் சேரல. ஸோ வாழை மரம் அப்படின்னு அப்படியே சேர்த்து எழுதியாச்சு, அவ்வளோதான். செடி ப்ளஸ் கொடி பாருங்கள், செடி கொடி அப்படின்னு அப்படியே சேர்த்து எழுதியாச்சு. ஸோ ஏதாவது வந்திருக்கா? எதுவுமே இல்லை, அப்படியே எழுதியிருக்கோம். மண் ப்ளஸ் மலை பாருங்கள், மண் மலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதிருக்கோம். அப்போ இயல்பாக புணர்ந்துருக்கு, எதுவுமே திரியலை, எதுவுமே கெடலை, எதுவுமே புணரவும் செய்யலை. ஸோ இப்படி இயல்பாக புணர்தான் இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. விகார புணர்ச்சியில் பாருங்கள், புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி எனப்படும். ஓகே, விகார புணர்ச்சி எனப்படும். இந்த மாற்றம் 3 வகைப்படும். எத்தனை வகைப்படுமா? 3 வகைப்படும். ஓகே, என்னென்னு பாருங்கள், தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படிங்கிறாங்க. தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், நுழைவு ப்ளஸ் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதை என்ன வருதான்? நுழைவு தேர்வு அப்படின்னு சொல்லி இத் அப்படிங்கிறது சேருது. நுழைவு ப்ளஸ் தேர்வு அப்படிங்கிறதுக்கு இடையில என்னது? இத் அப்படிங்கிற லெட்டர் சேர்ந்துருக்கு. ஸோ இது என்னது? தோன்றல் விகாரம் அப்படிங்கிறாங்க. ஓகே, தோன்றலுக்கு எடுத்துக்காட்டு இத் அப்படிங்கிறது தோன்றிருக்கு இல்லையா? நுழைவு ப்ளஸ் தேர்வில் இத் அப்படிங்கிறது பிறந்திருக்கு. அப்போ இது என்னது? தோன்றல், ஒரு எழுத்து தோன்றியிருக்கு. ஸோ அதனால் இது தோன்றல் விகாரம் அப்படிங்கிறாங்க. ஓகே, விகாரம் 3 வகைப்படும், தோன்றல், திரிதல், கெடுதல்னு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். தோன்றல் அப்படிங்கிறதுக்கு பார்த்துருக்கோம். நுழைவு ப்ளஸ் தேர்வு சேரும்போது என்ன ஆகுது? ஒரு எழுத்து தோன்றுது. ஓகே, அதனால் தோன்றல் விகாரம். அடுத்து பாருங்கள், கல்லூரி ப்ளஸ் சாலை அப்படின்னா கல்லூரி சாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே என்னது? இச் அப்படிங்கிறது தோன்றியிருக்கு. ஸோ தோன்றல் விகாரத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்கள், பல் ப்ளஸ் பசை அப்படிங்கிறத பற்பசை அப்படின்னு சொல்கிறாங்க. பற்பசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இல் அப்படிங்கிறது என்னவாயிருக்கு? சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது என்னது? திரிதல் அப்படிங்கிறாங்க. ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுறதுக்கு பேர் என்ன? திரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படிங்கிறது மாறி இருக்குது. ஸோ இது என்னது? திரிதல் விகாரம். ஓகே, அடுத்து பாருங்கள், புறம் ப்ளஸ் 400 அப்படிங்கிறத பாருங்கள், புறநானூறு அப்படிங்கிறாங்க. புறம் ப்ளஸ் 400 புறநானூறு அப்படின்னு. இப்போ அப்படிங்கிறது என்ன செஞ்சுருக்கு? கெட்டு போயிருக்கு, அதாவது மறைஞ்சு போயிருக்கு. அப்போ அதை என்ன சொல்லுவோம்? கெடுதல் அப்படின்னு சொல்லுவோம். கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு இது எழுத்து மறைஞ்சு போகிறது என்ன சொல்லுவாங்க? கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ என்ன ஒரு எழுத்து மறைஞ்சால் அது கெடுதல், ஒரு எழுத்து வேறு எழுத்தாக திரிஞ்சால் என்னது? அது திரிதல். ஒரு எழுத்து தோன்றுனா, புதுசாக தோன்றுனா அது என்னது? தோன்றல். திரிதல், தோன்றல், கெடுதல்னா என்னென்னு புரிஞ்சா? அப்போ விகாரம் 3 வகைப்படும். என்னது? தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றும் ஒரு எழுத்து தோன்றுனா தோன்றல் விகாரம், திரிஞ்சா ஒரு எழுத்துக்கு வேலை இன்னொரு எழுத்து திரிஞ்சால் திரிதல் விகாரம், கெடுதல்னா ஒரு எழுத்து மொத்தமாகவே மறைஞ்சு போடுறது. ஓகே, இயல்புனா இயல்பாக புணரும். ஓகே, இயல்பு புணர்ச்சினா இயல்பாக புணரும். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மாதிரி பார்த்தாச்சு. அதாவது புணர்ச்சினா என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து உயிர் மெய்யீர், உயிர் முதல் மெய் முதல்னு சொல்லிட்டு அதோட வகைகளை பார்த்துட்டு உயிர் முன் மெய்முன் அப்படிங்கிறதெல்லாம் வகைகள்லாம் பார்த்துட்டு இயல்பு புணர்ச்சி எத்தனை வகையாக அப்படிக்காங்க? இயல்பாக புணரும், விகார புணர்ச்சி அடிப்படையில் 3 வகை இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தாச்சா? இப்போ மெயினான இது ரூல்ஸ்குள்ளே வரப்போகிறோம். ஓகே, இப்போ இது உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும். இப்போ உயிரீற்று புணர்ச்சினா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்டாக கொடுத்துருப்போம். ஓகே, அதே மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு
விதினா புணர்ச்சி விதியில் ஃபஸ்ட்டு விதி என்னென்னா உயிரீற்று புணர்ச்சி. ஓகே, உயிரீற்று புணர்ச்சி. அதில் ஃபஸ்ட்டு இப்போது எந்த ஒரு பிரித்தெழுத சேர்த்தல்களாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு நிலைமொழி இருக்கும், செகண்டு மறுமொழி இருக்கும். பிரித்தெழுதுகளாக இருக்கட்டும், பிரித்தெழுதுகளாலும் சேர்த்ததுனாலும் இப்படி கொடுத்து நம்மளை சேர்த்தது சொல்லுவாங்க. இல்லைனா ஒரு வேர்டு கொடுத்துட்டு நம்மளை இந்த மாதிரி பிரித்தெழுத சொல்லுவாங்க. அது ரெண்டுக்குமே என்ன ரூல் இருக்கணும் அப்படின்னா பாருங்கள், அதில் ஃபஸ்ட் ரூல் இதுதான். ஓகே, உயிரீற்று புணர்ச்சி அப்படிங்கிறதான். இப்போ நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்கணும், இஐ அப்படிங்கிறது இருக்கணும். ஈற்றெழுத்தாக என்ன இருக்கணும், நிலைமொழியில் ஈற்றெழுத்தாக என்ன இருக்கணும், இஐ அப்படிங்கிற எழுத்து இருக்கணும். இந்த 3 எழுத்துக்கள் வரணும். மறுமொழியோட முதல் எழுத்தா ஃபஸ்ட்டில் முதல் எழுத்தாக என்ன இருக்கணும், உயிரெழுத்துக்களில் ஏதோ ஒரு 12 எழுத்துக்கள் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன தோன்றும் அப்படின்னா எகரம் வந்து தோன்றும். ரெண்டுமே சேரும்போது என்ன செய்யும், எகரம் வந்து தோன்றும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லாவே புரியும். இப்போ பாருங்கள், மணி ப்ளஸ் அழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மணி அழகு அப்படின்னு இருக்கா. இப்போ நீ அப்படிங்கிறது பாருங்கள், என்னது நமக்கு என்ன ரூல் என்ன, நிலைமொழி இறுதியில் என்ன இருக்கணும், இஐ இந்த 3 எழுத்துல ஏதோ ஒன்று இருக்கணும். ஓகே, ஏதோ ஒரு எழுத்து நிலைமொழி இறுதியில் இருக்கணும், ஈரில் இருக்கணும். ஓகே, அப்போ நீ அப்படிங்கிறத பிரிக்கும்போது என்ன கிடைக்குது, அப்படிங்கிறது வருதா, அப்படிங்கிற எழுத்து இருக்குதா. நீ அப்படிங்கிறத பிரிக்கும்போது இன்னும் ப்ளஸ் அப்படின்னு பிரிக்கும்போது அப்படிங்கிற எழுத்து இருக்குதா. அழகு அப்படிங்கிறத பாருங்கள், முதல் எழுத்து என்ன இருக்கா, அப்படிங்கிறதுக்கு. அப்போ இது ஒரு உயிரெழுத்து, இது ஒரு உயிரெழுத்து. ஸோ இங்கே அப்படிங்கிறது வந்துருச்சு. ரூல்ஸ் படி இங்கே உயிரெழுத்து ஒரு எழுத்து வந்துருச்சு. ஓகே, ஏதோ ஒரு எழுத்து உயிரெழுத்து வந்துருச்சு. இப்படி வந்தால் என்ன ஆகுமா, புணரும்போது அது வந்து யாவாக மாறுமா. ஓகே, எகரமாக தோன்றுமா. குறியெழுத்து எகரம் மகரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, கரம் அப்படிங்கிறது சொல்லுவோம் இல்லையா, யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதன்படி எகரம் தோன்றும் அப்படிங்கிறாங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்னு, எகரம் வந்து தோன்றும் அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள், டி அப்படிங்கிறதுல அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கா ஃபஸ்ட்டு, அடுத்து அப்படிங்கிறது ஏதோ ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு. ரெண்டு புணரும்போது என்னது, எகரமாக மாறும் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டாவது வார எழுத்து எகரமாக மாறிடுங்க. அப்போ இப்போ ப்ளஸ் என்னவா வரும், அப்படின்னு மாறிடுமா. ஃபஸ்ட் வார எழுத்துக்கு பதிலாக எகரம் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்கள், நீக்கு பதிலாக போயிடும். இப்போ மணி அப்படிங்கிறதுல போயிடுச்சு அப்படின்னா இருக்கும், ப்ளஸ் சேர்ந்தா என்ன வரும், அப்படிங்கிறது வருமா. இது வந்து புணரும் அப்படின்னு புணரும். ஓகே, அப்படிங்கிறது வந்து புணரும், எகரம் வந்து தோன்றும் அப்படிங்கிறாங்க. ஓகே, புரியுதா எப்படி சொல்கிறேன்னு. இப்போ தீ ப்ளஸ் எரி அப்படிங்கிறதுலையுமே தீ அப்படிங்கிறது இருக்கா, அதுக்கு பதிலாக வந்து போட்டுக்கிறோம். ஓகே, மெய்யெழுத்தில் உள்ள எகரத்தில் எகரம் மெய்யெழுத்து வந்து போட்டுக்கிறோம். அடுத்து வரக்கூடிய என்னது, உயிரெழுத்து அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது ரெண்டு புணரும்போது என்ன வருது, அப்படின்னு வருதா. ஸோ இதை தான் அங்கே கொடுத்துருவாங்க, தீ எரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. தீ எரி அப்படிங்கிறது வந்திருக்கா, இங்கே அப்படிங்கிறது வந்திருக்கா. புரியுதா என்ன சொல்கிறேன்னு. ஃபஸ்ட்டு எழுத்துக்கு பதிலாக எகரம் வந்து தோன்றும் போது பின்னாடி உள்ள அந்த உயிரெழுத்து வந்து புணர்ந்து என்ன ஆகும், எகரத்தில் ஏதோ ஒரு எழுத்து வந்து வரும். ஓகே, நம்ம என்ன எழுத்துக்கு பதிலாக போடுறோமோ அந்த எழுத்து பத்து. இப்போ பாருங்கள், ஓடை ப்ளஸ் ஓரம் அப்படிங்காங்க. டை அப்படின்னு சொல்லும்போது அப்படிங்கிறது தான் டையை பிரிச்சா இட்டு ப்ளஸ் தானங்க டையே. அப்போ அப்படிங்கிற இது வந்து உயிரெழுத்தாக வந்திருக்கு. அப்படிங்கிறதுக்கு பதிலாக போடுறோம், அப்படிங்கிறது இருக்குது, உயிரெழுத்து வந்துருக்கு. ரூல்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் இந்த எகரம் வந்து தோன்றும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் இது வந்து ஈஸி. அப்போ அப்படிங்கிறதுக்கு அப்புறம் என்னது, அப்படிங்கிற உயிரெழுத்து இருக்குது. ஸோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னவாகுது, அப்படின்னு சொல்லி மாறுதா. புரியுதா எப்படி இந்த எழுத்து புணருது அப்படிங்கிறது புரியுதாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ரூல் பார்த்தோம், என்ன பார்த்தோம், உயிரீற்று புணர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தோம். உயிரீற்று புணர்ச்சினா என்ன, நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்கணும், ஐ அப்படிங்கிற 3 எழுத்து வந்து நிலைமொழி ஈற்றில் இருந்துச்சுன்னா நிலைமொழியோட ஈற்றெழுத்தா ஐ அப்படிங்கிற 3 எழுத்து இருக்கணும். மறுமொழியோட முதல் எழுத்தா உயிரெழுத்துக்களில் ஏதோ ஒரு 12 எழுத்து 12ல் ஏதோ ஒரு எழுத்து வந்து இருக்கலாம். இந்த மாதிரி அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுமா, எகரம் வந்து தோன்றும். எகரத்தில் ஒரு எழுத்து ஏதோ அப்படிங்கிறது கூட ஃபஸ்ட்டு வரது என்ன எழுத்தோ அதை அதாவது புணரும்போது என்ன ஆகுது, எகரத்தில் ஏதோ ஒரு எழுத்து வந்து தோன்றும் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ரூல்ஸ் வந்து இப்படி அப்படிங்கிறது நிலைமொழியில் வரணும், வருமல்ல உயிரெழுத்து 12ல் ஏதோ ஒன்று வந்திருக்கணும். அப்போ ரிசல்ட் என்னவா இருக்கும், நமக்கு வந்து எகரம் வந்து தோன்றும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சாதான் ஓகே அப்படின்ட்டு கரெக்டாக நம்ம எடுக்க முடியும். ஓகே, அப்போ உயிரீற்று புணர்ச்சி ஃபர்ஸ்ட் ரூல் வந்து நம்ம பார்த்தாச்சு. உயிரீற்று புணர்ச்சியில் அது ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, மொத்தம் 3 இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, நிலைமொழி ஈற்றில் ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் இருந்துச்சுன்னா, ஓகே, நிலைமொழி ஈற்றில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஐ மட்டும் இருக்கணும்னு பார்த்தோம். வருமில்ல ஏதோ ஒரு உயிரெழுத்து 12 இருக்கணும்னு பார்த்தோம் ஃபஸ்ட் ரூல்லையும். இது செகண்ட் ரூலில் ஐ இந்த 3 எழுத்தை தவிர வேறு ஏதோ ஒரு உயிரெழுத்து வந்துச்சுன்னா, இப்போ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு எழுத்து நிலைமொழி ஈற்றில் வந்துச்சுன்னா இங்கே பின்னாடி வந்து உயிரெழுத்துக்கள் ஏதோ வரணும், ஏதோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா என்ன தோன்றுமா, வகரம் தோன்றும் அப்படிங்கிறாங்க. வகரம் வந்து தோன்றும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ அப்படி இருக்குன்னா ரசா அப்படின்னு மாறிடும். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பாருங்கள், பல ப்ளஸ் உயிர் அப்படின்னு வந்திருக்கா. பாருங்கள், பல லா அப்படிங்கிறது என்னது, இல்லு ப்ளஸ் அப்படின்னு இருப்போம், அப்படின்னு இருக்குது.
ஓகே உயிரெழுத்து ஆ வந்துருச்சு. அடுத்து உயிரெழுத்து ஊவே வந்துருச்சு. ஓகே அப்போ இந்த இதுக்கு பதிலாக என்ன போடுறோம்? ஆக்கு பதிலாக இவ் போடுறோம். இவ் ப்ளஸ் ஊ என்ன வருது? ஊ அப்படின்னு வருதா? அப்போ இந்த ஊ அப்படிங்கிறது புணர்ந்திருக்கு. ஓகே இப்போ புரிஞ்சா எப்படி வந்திருக்கு அப்படின்னு, எப்படி புணர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பா அப்படிங்கிறதுல ஆ அப்படிங்கிறது தான் இப்போ ப்ளஸ் ஆ தானே பா அப்படின்னு வரும். இப்போ ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து இறுதியில் இருக்குது. முதல்ல இ அப்படிங்கிறத உயிரெழுத்து இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னது? இவ் அப்படிங்கிறது புணரும். ஸோ இவ் ப்ளஸ் இ சேர்ந்தது என்ன? வி அப்படின்னு வந்துடுமா? இவ் ப்ளஸ் இ ஈக்குவல் டு வி. ஓகே பாவினம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே இந்த மாதிரி ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி எடுக்க முடியுங்க. ஓகே அப்போ ரூல்ஸ் என்ன? செகண்ட் ரூல் என்ன? நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்கணும்? இ ஐ இந்த இதை தவிர, இந்த 3 எழுத்துக்களையும் தவிர ஏதோ ஒரு உயிரெழுத்து தான் இருக்கணும் கட்டாயமாக நிலைமொழி ஈற்றில். மறுமொழி முதல்ல ஏதோ 12 எழுத்துல எது வேணாலும் இருக்கலாம். ஓகே எது வேணாலும் ஒரு உயிரெழுத்து வந்திருக்கணும். வந்துடுச்சு. அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா என்னவா வகரம் வந்து தோன்றும் அப்படிங்காங்க. வகரம் தோன்றும் அப்படிங்காங்க. புரியுதா என்னென்னு? புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். வகரம் தோன்றும். ஓகே ஓகே அப்போ செகண்ட் ரூல் பார்த்தாச்சு. வறுமொழி முதலெழுத்து வந்து உயிரெழுத்தாக தாங்க இருக்கும். நிலைமொழி ஈற்றில் மட்டும்தான் வேறு வேறு சேஞ்ச் ஆகும். ஓகே உயிரெழுத்து புணர்ச்சியில் நிலைமொழி ஈற்றில் மட்டும்தான் வேறு வேறு. ஓகே அதுவுமே உயிரெழுத்துக்கள் தான். உயிரெழுத்து புணர்ச்சி சானால எல்லாமே உயிரெழுத்துக்கள் தான் வரும். நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து புணர்ச்சியில் 3வது பாருங்கள். ஓகே 3வது இது பாருங்கள். நிலைமொழி ஈற்றில் ஏகாரம் வந்து இருக்கணும். ஏகாரம்னா என்ன? ஏ அப்படிங்கிற எழுத்து வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே நிலைமொழி ஈற்றில் ஏ அப்படிங்கிற எழுத்து இருக்கணும். மறுமொழி முதல்ல உயிரெழுத்துக்கள் 12 ஏதோ ஒன்று இருக்கணும். மறுமொழி முதல்ல உயிரெழுத்துக்கள் 12 ஏதோ ஒன்று இருக்கணும். ஓகே அப்போ அப்படி வந்தால் என்ன தோன்றுமா? எகரமோ வகரமோ தோன்றும். ஏதோ ஒன்று வந்து தோன்றும் அப்படிங்கிறாங்க. எகரம் அல்லது வகரம் வந்து தோன்றும் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்போ ஏகாரம் வந்துருந்துச்சுன்னா என்னவா? ஏகாரம் வந்துருந்துச்சு நிலைமொழி ஈற்றில் ஏகாரம் வந்துருந்துச்சு அப்படின்னா வறுமொழி முதல்ல என்னது உயிரெழுத்துக்கள் 12 ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா வகரமோ எகரமோ தோன்றும். ஓகே ஏதோ ஒன்று வகரமாக இருக்கட்டும் எகரமாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று தோன்றும். ஓகே பாருங்கள். சே ப்ளஸ் அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சே அப்படின்னு சொல்லும்போது என்னது? கே அப்படிங்கிறது வருதா? இச்சு ப்ளஸ் ஏ தானே சே அப்படின்னு வரும். அப்போ ஏ அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ வரும்போது என்ன ஆகுது? அடுத்து வறுமொழி முதல்ல என்ன இருக்குது? ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து இருக்குது. ஸோ ஓகே அப்போ ஏ அப்படிங்கிறது நிலைமொழி ஈற்றில் வந்துருச்சு. ஆ அப்படிங்கிற ஏதோ ஒரு உயிரெழுத்து வந்துருச்சு. ரெண்டு அப்போ என்ன புணரும்? எகரம் தோன்றுச்சு அப்படின்னா இ ப்ளஸ் ஆ யா அப்படின்னு வரும். சே அடி அப்படின்னு வரும். இது வகரம் தோன்றுச்சு அப்படின்னா இவ்வு ப்ளஸ் ஆ வா அப்படின்னு வரும். சேவடி அப்படின்னு வருது பாருங்கள். சேயடி சேவடி அப்படின்னு வருது. ஏதோ ஒன்று புணரும் அப்படிங்காங்க. சேயடி சேவடி அப்படிங்கிறது ஏதோ ஒன்று புணரும். இப்படி புணர்ற இடத்துல வந்து நமக்கு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே இல்லைனா ரெண்டுமே ஒரே ஆப்ஷனில் ரெண்டுமே கூட கொடுத்து வைக்கலாம். ஸோ வந்து ஆப்ஷனை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே ரூல் தெரிஞ்சால் தான் அதுவுமே பண்ண முடியும். ரூல் வந்து கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க. தே ப்ளஸ் ஆரம் அப்படிங்கிறதுல தே அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிறது வந்துருச்சு. நிலைமொழி ஈற்றில் ஏ அப்படிங்கிறது வந்துருச்சு. அடுத்து ஆ அப்படிங்கிறது வந்துருச்சு. வறுமொழி முதல்ல உயிரெழுத்து ஏதோ ஒன்று வந்துருச்சு. ஓகே இதுக்கு பதிலாக என்னது? எகரம் தோன்றுச்சு அப்படின்னா இ ப்ளஸ் ஆ அப்படின்னு வரும்போது யா அப்படின்னு வரும். அப்போ தேயாரம் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க இல்லையா? தேயாரம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மீனிங் கொடுக்காது. ஸோ அதனால் வகரம் தோன்றும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இவ் ப்ளஸ் ஆ அப்படின்னு போட்டால் வா அப்படின்னு தோன்றுது. அப்போ தேவாரம் அப்படின்னு சொல்லி புணருது. ஓகே புரியுதா எப்படின்னு? இப்போ ரெண்டுமே புணர்ற இடத்துல ரெண்டுமே நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி பார்க்கும்போது எது நமக்கு கரெக்டாக தோணுதோ அதை வந்து போடணும். மீனிங்ஃபுல்லாக இருக்கோ அதை தான் போடணும். ஓகே இது சேவடி அப்படிங்கிறது ரெண்டுமே மீனிங் தருது. ஸோ அதனால் இது வந்து ஆப்ஷனில் நம்ம செக் பண்ணிவிட்டு போடணும். இப்போ சேவடி கொடுத்துருந்தாங்கன்னா அதை கிளிக் பண்ணணும். அதை வந்து மார்க் பண்ணணும். சேயடி அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. இல்லைனா ஒரே ஆப்ஷனில் 2 கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே இப்போ நமக்கு 3 ரூல் இருக்குது. உயிரீற்று புணர்ச்சியில் 3 ரூல் இருக்குது. என்னென்னு ஃபஸ்ட்லேருந்து பார்த்துலாம். நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்கணும்? இஇஐ அப்படிங்கிறது வந்து இருக்கணும். நிலைமொழி ஈற்றில் இஇஐ அப்படிங்கிறது வந்து இருக்கணும். உயிரெழுத்து 12 எல்லாத்துலேயுமே உயிரீற்று புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்துக்கள் தான். உயிரெழுத்துக்களை வச்சு தான் இந்த புணர்ச்சியே வந்து இருக்குது. உயிரீற்று புணர்ச்சியில் ஃபஸ்ட் ரூலே உயிரெழுத்துக்களை ஃபுல்லாகவே உயிரெழுத்துக்களை வச்சு தான். அதில் வறுமொழியில் வந்து எப்போவுமே எல்லாமே உயிரெழுத்து தான். உயிரெழுத்தில் 12 ஏதோ ஒன்று வரலாம். ஓகே நிலைமொழி மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ உயிரீற்று புணர்ச்சியில் ஃபஸ்ட் ரூல் என்ன? நிலைமொழியில் ஐ அப்படிங்கிறது இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன தோன்றும்? இங்கே உயிரெழுத்து இருக்கும். ஸோ இருந்தால் என்ன தோன்றும்? எகரம் வந்து தோன்றும் அப்படிங்காங்க. எகரம் தோன்றும். ரிசல்ட் என்னவாக இருக்கும்? எகரம் வந்து தோன்றும் அப்படிங்காங்க. இஐ அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா எகரம் வந்து தோன்றும் அப்படிங்கிறாங்க. ஓகே அடுத்து செகண்ட் ரூல் பாருங்கள். நிலைமொழி ஈற்றில் இஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா பிற இ அந்த இதை தவிர உ ஏ
ஐ அப்படிங்கிறதையும் தவிர ஓ அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவ் அப்படிங்கிறதெல்லாம் அந்த உயிரெழுத்துக்களாக வந்துருச்சு அப்படின்னா வறுமொழியில் உயிரெழுத்துக்கள் 12 தான் வழக்கம் போல். ஓகே, 3 ரூலுக்குமே வறுமொழியில் 12மே உயிரெழுத்துக்கள் 12ல் ஏதோ ஒன்று வரணும். நிலைமொழி மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. நிலைமொழியில் இதில் அது அந்த 3 எழுத்தை தவிர மித்த எழுத்துக்கள் வந்துச்சுன்னா, மிச்சம் 9 எழுத்துக்கள் வந்துச்சுன்னா என்ன தோன்றும்? வகரம் வந்து தோன்றும் அப்படிங்காங்க. என்ன தோன்றுமா? வகரம் வந்து தோன்றும் அப்படிங்காங்க. ரிசல்ட் என்னவா இருக்கும்? வகரம் வந்து தோன்றும் அப்படிங்காங்க. புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. அடுத்து பாருங்கள், 3வது ரூல் என்னென்னா ஏகாரம் மட்டும் வந்துருக்கணும். ஏ அப்படிங்கிற எழுத்து மட்டும் நிலைமொழி இறுதியில் வந்திருக்கணும். வறுமொழி முதல்ல உயிரெழுத்துக்கள் 12ல் ஏதோ ஒன்று ஓகே வரலாம். எந்த எழுத்து வேணாலும் வரலாம் உயிரெழுத்துக்கள் 12ல். ஸோ இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா என்னமோ என்ன தோன்றுமா? வகரமோ எகரமோ தோன்றும் அப்படிங்காங்க. எது வேணாலும் தோன்றலாம். வகரம் தோன்றலாம், எகரம் தோன்றலாம், எது வேணாலும் தோன்றலாம் அப்படிங்காங்க ஏகாரம் வரும்போது. ஓகே, இப்போ 3 ரூலு மைண்ட் செட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 3 ரூலுமே ஓகே. ஏகாரம் ஃபஸ்ட்டு ஐ அப்படிங்கிறது வறுமொழியில் இருக்கணும். அடுத்து அதை தவிர மித்த உயிரெழுத்துக்கள் எல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஏகாரம் வந்து வரணும் அப்படிங்காங்க. அப்போ உயிரெழுத்து புணர்ச்சி அப்படிங்கிறது புரிஞ்சாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், குற்றி எழுகுற புணர்ச்சி. குற்றி எழுகுற புணர்ச்சியில் பாருங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நிலைமொழி ஈற்றில் குற்றி எழுகுற இருக்கணும். நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்கணும்? குற்றியல் லுகரம் வந்து இருக்கணும். வறுமொழி முதல்ல உயிரெழுத்து இருக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டில் நமக்கு குச்சி இழுக்கிறோம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, குச்சி இழுக்கிறோம்னா குதிர்து புரு அமைஞ்சிருக்கும். லாஸ்ட் எழுத்து வன்தட குச்சம் மென்தட கொட்டச்சம் இதெல்லாமே வீடியோ நம்ம தனியாக பார்த்துட்டோம். சார்பெழுத்துக்கள் ஓகே பார்க்கும்போதே. ஓகே, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, வறுமொழி முதல்ல உயிரெழுத்துக்கள் தான் இருக்கணும். குச்சி இழுக்கிற புணர்ச்சியில் நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்கணும்? குச்சி இழுகரம் வந்து இருக்கணும். வறுமொழி முதல்ல உயிரெழுத்துக்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா உகரம். குச்சி இழுகரம்னால என்ன? உகரம் தானே. குற்றியல் உகர சொற்கள் அப்படின்னு சொல்லும்போது உகர சொற்கள் தான் சொல்லுவோம். ஸோ அந்த உகர சொற்கள் வந்து அந்த உகரம் அப்படிங்கிறது கெட்டு என்ன ஆகுமா? நிலைமொழி ஈற்று மெய்யோட அந்த நிலைமொழியில் உகரம் இருக்கும் இல்லையாங்க. நிலைமொழியில் குற்றியல் உகர எழுத்து தான் இருக்குது. குற்றியல் உகர எழுத்துனா உயிர்மை எழுத்தாக தானே இருக்கும். இப்போ வட்டு அப்படிங்கிறதுல டூ அப்படிங்கிறது என்னது? இட்டு ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிப்போம். இது வந்து ஒரு குற்றியல் உகர சொல், குற்றியல் உகர எழுத்து. ஸோ இதில் இந்த உகரம் சாரி இட்டு ப்ளஸ் ஆட்டான்னு சொல்லிட்டேன். இந்த உகரம் வந்து இட்டு ப்ளஸ் டூ அப்படின்னு வரும். ஓகே, சாரி நான் அதான் சொல்லிட்டேன். அப்படிங்கிறது உகரம். இந்த உகரம் வந்து நீங்கி கெட்டுனா என்னது? நீங்கிறது. ஸோ நீங்கிடுச்சு அப்படின்னா என்ன இருக்கும்? எட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி இட்டு அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, அப்படின்னா எப்படி சொல்கிறேன்னு 2 வாட்டி இட்டு அப்படிங்கிறது இருக்கும். அவள் இப்படி அமைஞ்சிருக்கும் போது எட்டு அப்படிங்கிறது அமைஞ்சு தெரியுதாங்க. எப்படி அமைஞ்சிருக்குமா? இப்படி அமைஞ்சிட்டு பின்னாடி என்ன இருக்குது? ஆடினான் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ இந்த ஆவோட புணர்ந்துடும். இட்டு ப்ளஸ் ஆ டா அப்படின்னு சொல்லி புணரும். ஓகே, டா அப்படி அந்த உகரம் அந்த கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த இதை 2 பிரிச்சா என்ன ஒரு இட்டு ப்ளஸ் அப்படி இருக்கும். அந்த உகரம் கெட்டுட்டு என்ன இருக்கும்? 2 வாட்டி இட்டு இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டில் உள்ள இந்த வறுமொழியில் ஃபஸ்ட்டில் உள்ள உயிரெழுத்து என்ன ஆகுது? அந்த மெய்யோட புணருது அப்படிங்கிறாங்க. ஓகே, உயிரெழுத்து வந்து மெய்யோட புணருது. அந்த ஆ அப்படிங்கிறதும் ஹிட் அப்படிங்கிறதும் புணர்ந்து என்ன ஆகுது? வட்டாடினான் அப்படிங்கிறாங்க. வட்டாடினான் அப்படிங்கிறாங்க. இந்த இட்டு ப்ளஸ் ஆ என்ன டா அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, அண்ணா ஆடினான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, புரிஞ்சா எப்படி வருதுன்னு? நிலைமொழி ஈற்றுமை வறுமொழி உயிருடன் புணரும் அப்படிங்கிறாங்க. உகரம் வந்து கெட்டு என்ன செய்யும்? நிலைமொழியில் இருக்கிற அந்த பேலன்ஸ் இருக்கிற ஈற்று மெய் இருக்கு இல்லையா, அந்த ஏதோ ஒரு மெய் எழுத்து இருக்கும். ஸோ அதோட வறுமொழியில் இருக்கிற உயிரெழுத்து வந்து புணரும் அப்படிங்கிறாங்க. உயிரெழுத்து வந்து மெய்யோட புணரும் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சா எப்படின்னு? அப்போ ரிசல்ட் என்னவா இருக்கும்? உகரம் கெட்டுட்டு நிலைமொழி ஈற்று மெய்யில் இருக்கிற இதோட அந்த வறுமொழியில் இருக்கிற உயிரெழுத்து புணரும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்ததுனால புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குச்சியலுகரம் வந்து அப்போ நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்கணும்? குச்சியலுகரம் இருக்கணும். வறுமொழியில் உயிரெழுத்து இருக்கணும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரிசல்ட் என்னவாக இருக்கும்னு நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த வட்டாடினா அப்படிங்கிறதே நமக்கு ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க இல்லையா? பாருங்கள், வட்டு ப்ளஸ் ஆடினா அப்படிங்கிறத வட்டு அப்படிங்கிறது என்னது? வட்டு அப்படிங்கிறது ஒரு குற்றியலுகிற சொல்லா. ஃபஸ்ட்டு டூ அப்படிங்கிறது குசுடு துபுரு அப்படிங்கிறது வந்திருக்கணும். குசுடு துபுரு அப்படிங்கிறது இறுதியாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்த ஒரு குறியில் எழுத்தை தொடர்ந்து வந்துருந்துச்சுன்னா அது முற்றியலுகரம் பார்த்துப்போம் இல்லையா? இப்போ வடு அப்படின்னு இருந்துச்சுன்னா முற்றியலுகரம். ஓகே, பசு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு முற்றியலுகரம். ஓகே, அது வந்து குற்றியலுகரம் சொல்ல முடியாது. ஸோ இங்கே வந்து குசுடு புரு அப்படிங்கிறது இறுதியாக வந்து முடியணும். இறுதி எழுத்துக்களாக அமைஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ வட்டு அப்படிங்கிறது இட்டு அப்படிங்கிறது என்ன எழுத்து? வரக்கூடியது. ஸோ இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஓகே, இட்டு அப்படிங்கிற நம்ம குற்றியலுகர வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீஃபாகவே நல்லாவே சொல்லியிருப்போம். ஓகே, அப்போ வன்தொடர் எழுத்தை தொடர்ந்து என்ன இருக்குது? குசுடு புரு வந்திருக்கு. ஸோ இது வந்து குற்றியலுகர சொல். ஓகே, அப்போ இது குற்றியலுகர சொல் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், உயிரெழுத்தாக இருக்கணும். முதல் எழுத்து வறுமொழியில் முதல் எழுத்து என்ன இருக்குது? உயிரெழுத்தாக இருக்கணும். ஸோ ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, அப்போ 2 ரூலுமே நமக்கு அப்ளை ஆயிடுச்சு. அப்புறம் என்ன செய்யணும்? அந்த உகரம் வந்து நீக்கணும். குற்றியலுகரத்தில் உள்ள உகரத்தை வந்து நீக்கணும். ஓகே, அப்போ டூ அப்படிங்கிறத குற்றியலுகர எழுத்து. அப்போ
அதில் உள்ள உகரத்தை நீக்கணும் அப்படின்னா இட்டு ப்ளஸ் ஊ அப்படின்னு அதை பிரித்து அந்த உகரத்தை வந்து நீக்கிடும். நீக்கிட்டு இதை நீக்கிட்டோம் அப்படின்னா இருக்கும் 2 வாட்டி இட்டு இருக்கும், ஆடினான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இந்த இட்டும் இந்த ஆ அப்படிங்கிறதும் புணருது அப்படின்னாங்க. அதை இந்த ஈற்றுமெய் எழுத்து நிலைமொழியில் இப்போ உகரம் கெட்டுருச்சு அப்படின்னா அந்த உகரத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஈற்றுமெய்யாக அந்த இட்டு தானேங்க இருக்கும். அப்போ அந்த மெய்யோட வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து வந்து புணரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, உயிரெழுத்து வந்து புணரும் அப்படிங்கிறாங்க. அப்போ புணரும்போது புணர்தான் அதான் வந்து நமக்கு என்னது ரிசல்ட். ஓகே, வட் ஆடினான் அப்படி வருது. அந்த இட்டு ப்ளஸ் ஆ அப்படிங்கிறது டா அப்படின்னு போடுதா. அப்போ இந்த வட் அப்படிங்கிறதுக்கும் ஆடினான் அப்படிங்கிறதுல புணர வச்சு இல்லை வட் ஆடினான் அப்படின்னு சொல்லி வருது. புரியுதா எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். உறவு ப்ளஸ் அழகு, அந்த ஊ அப்படிங்கிறது குசுடுத்து புறவில் வரக்கூடியதா. உறவு ப்ளஸ் அழகு முறவழகு அப்படிங்கிறது வந்து உறவு அப்படிங்கிறது வந்து குற்றியலுக்குற சொல்லா வராது. ஊ அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இல்லையா, ஊ அப்படின்னு அமைஞ்சிருக்கு. உறவு அப்படிங்கிறது முற்றிலுக்குறத்தை தான் வரும். ஸோ இது தப்பாக இருக்குது, முற்றிலுக்குறத்தை தான் வரும் உறவு அப்படிங்கிறது எக்ஸாம்பிளாக குற்றியலுக்குறத்துக்காக. ஸோ அதை விட்டுருங்க. மாசு ப்ளஸ் அற்றார் அப்படிங்கிறத பாருங்கள். மாசு ப்ளஸ் அற்றார் அப்படிங்கிறதுல மாசு அப்படிங்கிறத சொல்ல பாருங்கள். மாசு அப்படிங்கிறதுல என்னது குசுடு பொருள் வரக்கூடியது. மா அப்படிங்கிறது ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து வந்திருக்குது. ஸோ இது என்னது நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் அற்றார். ஓகே, அப்போ குசுடுதுபுரு வந்திருக்கு. ஸோ அது குற்றியலுகரம் சொல் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அப்போ இது வந்து குற்றியலுகரம் அப்படிங்கிறது நிலைமொழியில் வந்திருக்கு, அது வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சா. அடுத்து பாருங்கள், வறுமொழியில் என்ன இருக்கணும், உயிரெழுத்தாக இருக்கணும். வறுமொழி முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும். ஸோ ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து. ஓகே, இருக்குது, கரெக்டாக இருக்குது. அப்போ ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் உகரம் வந்து கடணும். அப்போ அதில் சு அப்படிங்கிறத இச்சு ப்ளஸ் ஊ அப்படின்னு பிரிக்கணும். அப்போ உகரம் வந்து கெட்டுருச்சு அப்படின்னா என்ன இருக்கணும், மாச் அப்படின்னு சொல்லி இச் அப்படிங்கிறது மா இச் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, மா இச் ப்ளஸ் அற்றார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இந்த இச்சும் அந்த அற்றார் அப்படிங்கிறதுல உள்ள ஆவும் புணரும். ஓகே, அப்போ இச்சும் ஆவும் புணரும் போது என்ன ஆகும், சாவா மாறுமா. ஓகே, இச்சு ப்ளஸ் ஆன சா, மாசு ப்ளஸ் அற்றார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, மாசற்றார் அப்படின்னு சொல்லி வந்துடும். இந்த இச்சும் ஆவும் புணரும், அவ்வளோதாங்க. இதில் இந்த இச்சும் ஆவும் புணருது, அவ்வளோதான், மாசற்றார் அப்படின்னு சொல்லி வந்துருச்சா. ஓகே, அவ்வளோதான். இப்படி தாங்க உகரம் கெட்டு புணர் தான் என்னது குற்றியல் உகர புணர்ச்சி. ஓகே, அப்போ குற்றியல் உகர புணர்ச்சி ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தாச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னு தெரிஞ்சிச்சுல, புரிஞ்சா எப்படின்னு, இந்த ரிசல்ட் எப்படின்னு புரிஞ்சா. குற்றியல் நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்கணும், குற்றியல் உகர வந்து இருக்கணும். வறுமொழி முதல்ல என்னது உயிரெழுத்து வந்து இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் என்ன ஆகும், உகரம் கெட்டுட்டு அந்த மெய்யோட பேலன்ஸ் இருக்கிற அந்த உகரம் கெட்டுருச்சுன்னா என்னது உயிர்மையாக இருக்கிற அந்த இது என்ன செய்யும், மெய் எழுத்தாக இருக்கும். ஸோ அந்த மெய்யெழுத்தோட இணையும் என்ன பண்ணும், வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து புணரும் அப்படின்னாங்க. வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து என்ன செய்யும், புரிஞ்சா. ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் முடிஞ்சு. செகண்ட் ரூல் பாருங்கள். நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரம். அதாவது நிலைமொழி ஈற்றில் என்ன செய்யணுமா, நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரம் இருக்கணும். நெடில் தொடர்னா என்ன அது ஆல்ரெடி கூட பார்த்தோம், மாசு அப்படிங்கிறது கூட எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு நெடில் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் வந்துச்சுன்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரம். ஓகே, உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா ஒரு உயிரெழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்துச்சுன்னா அது என்ன உயிர் தொடர் குற்றியலுகரம். ஓகே, வறுமொழி வறுமொழி என்னவா இருக்கணும், உயிர்மையாக இருக்கணும். வறுமொழி வந்து உயிர்மையாக, நிலைமொழியில் நெடில் தொடர் இருக்கணும், நெடில் தொடர் அல்லது உயிர் தொடர் இருக்கணும். நெடில் தொடர் அல்லது நெடில் அல்லது உயிர் இருக்கணும் நிலைமொழியில் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னவாக இருக்கணும், வறுமொழியில் என்னவாக இருக்கணும், உயிர் மெய் வந்து இருக்கணும். உயிர் மெய் வந்து இருக்கணும். ஓகே, மெய் வந்து இருக்கணும், உயிர்மெய் இருக்கணும். சரி வாங்க, அப்படி இருந்தால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா குற்றியலுகரத்தோட மெய் வந்து புதிதாக தோன்றும் அப்படின்னாங்க. குற்றியலுகரத்தோட மெய் வந்து புதுசாக வந்து தோன்றும் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ரிசல்ட் என்னவா வரும் அப்படிங்கிறது நல்லாவே புரியும். ஓகே, இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். வீடு ப்ளஸ் தோட்டம் அப்படிங்கிறது இருக்குது. வீடு ப்ளஸ் தோட்டம் அப்படிங்கிறதுல வீடு அப்படிங்கிறது என்ன சொல், ஃபஸ்ட்டு வறுமொழியில் என்ன இருக்கணும், நெடில் தொட குற்றியலுகரம் அல்லது உயிர் தொட குற்றியலுகரம் அப்படிங்கிறதா இருக்கணும். இது வீடு அப்படிங்கிறது நெடில் தொட குற்றியலுகரமாக இருக்கா, ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து குசுடுதுபுரு தான் ஆனது, அது நெடில் தொட குற்றியலுகரம். அப்போ வீடு அப்படிங்கிறது இந்த நெடில் தொட குற்றியலுகரத்தில் இருந்துச்சு. அடுத்து பாருங்கள், தோட்டம் அப்படிங்கிறதுல தோ அப்படிங்கிறது என்னது, உயிர்மையா. வறுமொழியில் என்ன இருக்கணும், உயிர்மை தானே அங்கே இருக்கணும். அப்போ தோ அப்படிங்கிறது உயிர்மை. ஓகே, நெக்ஸ்ட் இப்படி இருந்தால் நமக்கு ரிசல்ட் என்னவாகும், குற்றியலுகரத்தோட மெய் வந்து புதுசாக தோன்றும் அப்படிங்காங்க. ஓகே, குற்றியலுகரம் இருக்கா, வீடு அப்படிங்கிறதுல டூ எப்படி பிரிப்போம், இட்டு ப்ளஸ் ஊ அப்படின்னு பிரிப்போம். குற்றியலுகரத்தோட மெய் வந்து புதுசாக தோன்றும் அப்படிங்கிறாங்க. அப்போ இட் அப்படிங்கிறது தோன்றுது, வீட்டு தோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டு தோட்டம் அப்படின்னு உணருது. இப்போ வீடு ப்ளஸ் தோட்டம் அப்படிங்கிறதுல டூ அப்படிங்கிறது இருக்கலாங்க. டூ அப்படிங்கிறத என்ன பிரிப்போம், இட்டு ப்ளஸ் ஊ அப்படின்னு பிரிப்போம். அப்படின்னா அதோட அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, விதியில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரிசல்ட் என்ன சொல்கிறாங்க, குற்றியலுகரத்தோட மெய் வந்து புதிதாக தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வீடு ப்ளஸ் தோட்டம் அப்படிங்கிறது ஒரு நெடித்தொட குற்றியலுகரம். வீடு அப்படிங்கிறது ஒரு நெடித்தொட குற்றியலுகரம் சொல்லா. ஓகேவா, நெடித்தொட குற்றியலுகரம். அப்போ வீடு அப்படிங்கிறது டூ அப்படிங்கிறத பிரித்தோம்னா இட்டு ப்ளஸ் ஊ அப்படின்னு
பிரிப்போம். ஸோ அப்படி பிரிக்கும்போது அந்த இதான் அதோட மெய்யெழுத்து. அப்போ குற்றியலுகரத்தோட மெய்யெழுத்து எதுன்னு கேட்டால் அப்போ இட் அப்படிங்கிறது தானே வரும். அப்போ அது வந்து இன்னொரு வாட்டி புணரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ என்ன ஆகுது, வீட்டு தோட்டம் அப்படின்னு ஆகுது. இட் அப்படிங்கிறது வீட்டு அப்படிங்கிறது வீட்டு அப்படின்னு சொல்லி ஆகுது. அப்போ அந்த இட் அப்படிங்கிறது இன்னொரு வாட்டி முன்னாடி புணருது, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்க, காடு ப்ளஸ் மரம் அப்படின்னா காடு ப்ளஸ் மரம் அப்படின்னா காடு அப்படிங்கிறது ஒரு நெடியெழுத்து வந்து 2 அப்படிங்கிறது வந்துருக்கு. ஸோ கரெக்ட் தான், நெடித்தொட குற்றியலுகரத்தில் வருது. ஓகே, காட்டு மரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2 அப்படிங்கிறது ப்ளஸ் ஊ. ஸோ அந்த இட் அப்படிங்கிறது இன்னொரு வாட்டி புணருது. ஓகே, முன்னாடி இப்போ காட்டு மரம் அப்படின்னு வரும். இப்போ முரடு ப்ளஸ் காலை பாருங்கள், முரட்டுக்காலை அப்படின்னு சொல்கிறோம். முரட்டுக்காலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முரடு அப்படிங்கிறது எதில் வருது, முரடு அப்படிங்கிறது வந்து உயிர்த்தொட குற்றியலுகரத்தில் வரும். ஓகே, உயிர்த்தொட குற்றியலுகரம்னா ஒரு தனி நடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது. ஓகே, உயிர்மை எழுத்தை தொடர்ந்து ஒரு குற்றியலுகர எழுத்து வந்துருந்துச்சுன்னா அது வந்து உயிர்த்தொட குற்றியலுகரம். தனி நெடிலாக இருக்கக்கூடாது. முதல் எழுத்து வந்து தனி நெடிலாக இருக்கக்கூடாது, குறிலாக தான் இருக்கணும். ஓகே, முதல் எழுத்து வந்து குறிலாக தான் இருக்கணும். அடுத்து ஒரு உயிர்மெய் இருக்கும், கடைசியாக என்ன இருக்கும், குசிடுத்து பொருள் ஏதோ ஒரு எழுத்து இருக்கும். அந்த மாதிரி தான் என்னது உயிர்த்தொட குற்றியலுகரம். ஸோ இது வந்து முரடு ப்ளஸ் காலை அப்படிங்கிறது உயிர்த்தொட குற்றியலுகரம். டூ அப்படிங்கிறது தான் என்னது குற்றியலுகர சொல்லு. ஸோ அந்த எழுத்து அதை பிரித்தோன்னா என்ன ஒரு இட்டு ப்ளஸ் ஊன்னு பிரிப்போம். அப்போ இட்டு அப்படிங்கிறது தான் குற்றியலுகர மெய் எழுத்து. அது வந்து என்ன செய்யுது, இன்னொரு வாட்டி முன்னாடி புணருது. ஓகே, அடுத்து பாருங்க, சோறு ப்ளஸ் பானை அப்படிங்கிறதுல பாருங்க, ஸோ ரூ அப்படிங்கிறது குற்றியலுகர எழுத்தில் வரக்கூடியது. ப்ளஸ் ஊ அப்படின்னு பிரிப்போம். அப்போ என்ன அதோட மெய் எழுத்து என்னது, அப்போ அப்படிங்கிறது முன்னாடி இன்னொரு வாட்டி புணரும். இந்த நீங்கள் கேட்கலாம், இந்த இத்து அப்படிங்கிறது எப்படி புணருது, இக்கு அப்படிங்கிறது எப்படி புணருது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதெல்லாம் பாருங்கள், வீடு ப்ளஸ் தோட்டம் வீட்டு ப்ளஸ் தோட்டம் அப்படி சரி அப்படி கொடுக்க மாட்டாங்க. வீடு ப்ளஸ் தோட்டம் அப்படி தான் கொடுப்பாங்க. இப்போ ஒரு சென்டென்ஸு இந்த ஒருமை பன்மை பார்த்துருப்போம் இல்லையா, அதன்படியில் இந்த இத்து அப்படிங்கிறது பண்ணுது. வீட்டு தோட்டம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சென்டென்ட், வீட்டு தோட்டம் அழகாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே ஈத் புணரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். எப்படி அப்படின்னா, வல்லின குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி என்ன செய்யணும், வல்லினம் வந்து மிகணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் வல்லின மிகுமிடங்களில். ஸோ அப்போ வீட்டு அப்படிங்கிறது என்னது, ஒரு வன்தொடர் குற்றியலுகரத்தில் வரும். அதாவது வீட்டு அப்படின்னு சொல்லும்போது, வீடு அப்படின்னு சொல்லும்போது நெடித்தொடரில் வரும். வீட்டு அப்படின்னு சொல்லும்போது என்னது வன்தொடராக வரும். அப்போ இட்டு அப்படிங்கிற கசட தவறாக அங்கே வரும், இட்டு டா அப்படிங்கிறது. ஸோ அப்போ டூ அப்படிங்கிறது அதில் தான் வரும். அப்போ டா அப்படிங்கிறது வர்றதுனால வன்தொடர் குற்றியலுகரத்தில் வர்றதுனால அதுக்கு பின்னாடி என்ன செய்யணும், வல்லினம் வந்து மிகணும், அதன் அடிப்படையில் வரக்கூடியது. அதே மாதிரி தான் முரட்டுக்காலை அப்படிங்கிறதும் சோற்று பானை அப்படிங்கிறது. ஓகே, இப்போ அப்படிங்கிறது அப்படி தான் பண்ணுது. நமக்கு இந்த ரூலில் என்னென்னா, இந்த ஈட்டு அப்படிங்கிறது முரட்டு, காடு அப்படிங்கிறது காட்டு அப்படின்னு மாறுது, வீடு அப்படிங்கிறது வீட்டு அப்படிங்கிறது எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ரூலில். ஓகே அதுதான் வந்து சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். அடுத்த 6 + நீர் பாருங்கள், அதே நெடித்தொட குற்றியல் தான். இரு அப்படிங்கிறது புணரும். ஸோ ஆற்று நீர் அப்படின்னு வரும். ரூ அப்படிங்கிறத பிரிச்சா இரு + ஊ தானேங்க. அப்போ இரு அப்படிங்கிறது முன்னாடி புணரும். ஓகே இப்போ இவ்வளோ தான் 2 ரூல். ஓகே, குற்றியலுகர புணர்ச்சியில் 2 ரூலு என்னென்ன, நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்கணும், குற்றியலுகரம் இருக்கணும், இருந்து உயிரெழுத்து 12 அசிஷுவல் அதே தான். அப்படி இருந்தால் என்ன செய்யும், உகரம் கெட்டு நிலைமொழி ஈற்றுமையோட என்ன செய்யும், அந்த உயிர் வந்து வறுமொழி முதல்ல இருக்கிற உயிர் வந்து புணரும் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் ரூல் இது. செகண்ட் ரூல் என்ன, நெடித்தொட குற்றியலுகரம் அல்லது உயிர்த்தொட குற்றியலுகரம் வந்து நிலைமொழி ஈற்றில் இருக்கணும், வறுமொழி முதல்ல உயிர் மெய் எழுத்து வந்து இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் என்ன ஆகும், குற்றியலுகரத்தோட மெய் வந்து புதுசாக தோன்றும் அப்படிங்கிறாங்க. ஓகே புரிஞ்சு தானே. ஓகே, அடுத்து முற்றியலுகர புணர்ச்சி பாருங்கள். நிலைமொழி ஈற்றில் முற்றியலுகரம் அமைந்திருக்கணும். நிலைமொழியோட ஈற்றில் என்ன இருக்கணும், முற்றியலுகரம் வந்து இருக்கணும், வறுமொழி முதல்ல உயிரெழுத்து இருக்கணும் அஸ்யூஷுவல். ஓகே, இப்போ பார்த்த வரைக்குமே பாருங்கள், எல்லாத்துலேயுமே உயிரெழுத்து பார்த்தோம். இதில் மட்டும்தான் பி, அதாவது நெடித்தொடர் உயிர்த்தொடர் வந்துருந்துச்சுன்னா, நிலைமொழி ஈற்றில் நெடித்தொடர் உயிர்த்தொடர் குற்றியலுகரம் வந்துருந்துச்சுன்னா அதில் மட்டும் தான் என்ன உயிர்மை பார்த்துருக்கோம் வறுமொழியில். மித்த எல்லாத்த பொறுத்த வரைக்கும் என்னது உயிரெழுத்து தான். உயிரெழுத்து 12 ஏதோ ஒன்று தான் வந்து வறுமொழியில் முதல்ல இருக்குது. ஓகே, முற்றியலுகரம் வந்து நிலைமொழி ஈற்றில் இருக்கணும், வறுமொழியில் உயிரெழுத்து ஏதோ ஒரு 12 ஏதோ ஒன்று இருக்கணும். ஓகே, முற்றியலுகரம் இருக்கணும், இங்கே வறுமொழியில் வந்து 12 உயிரெழுத்து இருக்கணும். அப்படி வந்திருந்தால் ரிசல்ட் என்னவா இருக்குமா, உகரம் கிட்டு முற்றியலுகரமை உயிருடன் இணையும் அப்படிங்கிறாங்க. இதே இது குற்றியலுகரத்துக்கு பார்த்தோம் இல்லையாங்க, அதே மாதிரி தான். ஓகே, இங்கே பாருங்கள், வரவு + அறிந்தான் அப்படிங்கிறாங்க. நம்ம அதை கூட வச்சுக்கலாம், உறவு ப்ளஸ் ஏதோ இருந்துச்சு, அதை கூட வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தோம்ல, அந்த எக்ஸாம்பிள் கூட இதுக்கு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, வரவு + அறிந்தான் அப்படின்னா, வரவு அப்படிங்கிறது என்னது, முற்றியலுகர சொல்லா அப்படிங்கிறது பாருங்கள், வரவு அப்படிங்கிறது ஒரு குறில் எழுத்து, அதை தொடர்ந்து தான் வந்திருக்குது. ஓகே, அதாவது உகரம் அப்படிங்கிறது நாங்கள் இந்த குசுடுபுரு அப்படிங்கிற எழுத்து முக்கியமாக சொல்லலை. இந்த உகரம் அப்படிங்கிறது என்ன செய்யணும், முழுமையாக ஒழிச்சிச்சுன்னா, உகரம் அப்படிங்கிற இந்த ஊவோட சவுண்டு அந்த மாத்திரை அளவு முழுமையாக ஒழிச்சிச்சுன்னா அது என்னது முற்றியலுகர சொல். அதோட மாத்திரை அளவுலேருந்து குறைந்து ஒழிச்சுனா, ஊக்கு வந்து என்ன மாத்திரை அளவு, ஒரு மாத்திரை அளவு. ஸோ அதுலேருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிச்சிச்சுன்னா அது வந்து குற்றியலுகரம். ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிச்சிச்சுன்னா அது முற்றியலுகரம். ஓகே, இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஓகே, இப்போ சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வரவு + அறிந்தான் அப்படிங்கிறதுல ஊ அப்படிங்கிறது முழுமையாக ஒழிக்குது. வரவு அப்படின்னு சொல்லும்போது ஊ அப்படிங்கிறது முழுமையாக ஒழிக்குது. ஸோ
இது வந்து என்னது முற்றில ஒரு சொல். ஓகே, இதை என்ன செய்யணுமா, அந்த உகரம் வந்து கெடுமா. ஊ அப்படிங்கிறத பிரிச்சா இவ்வு ப்ளஸ் ஊ அப்படின்னு வருமா, இவ்வு ப்ளஸ் ஊ அப்படின்னு வரும். அப்போ இந்த உகரம் கெட்டுட்டு என்ன இருக்கும், இவ் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். ஓகே, அப்போ வர்ற இவ் அப்படின்னு இருக்கும், ப்ளஸ் அறிந்தான் அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்படி இருக்கும்போது இந்த ஆவும் இவ்வும் புணரும். ஓகே, ஆவும் இவ்வும் புரிஞ்சா என்ன, புணர்ந்தா என்ன வரும், வா அப்படிங்கிறது வரும். அப்போ வரவறிந்தான் அப்படின்னு வருமா, வரவறிந்தான் அப்படிங்கிறது வருமா. ஓகே, புரிஞ்சா அப்படின்னு. அப்போ முற்றிலுகிற புணர்ச்சியில் ஃபஸ்ட்டு நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்கணும், முற்றிலுகிற இருக்கணும், வறுமொழி முதல்ல உயிரெழுத்து இருக்கணும். இதே தான் குற்றிலுகிறதுக்கும் குற்றிலுகிற நிலைமொழி ஈற்றில் குற்றிலுகிற இருக்கணும், வறுமொழி முதல்ல உயிரெழுத்து 12 ஏதோ ஒன்று இருக்கணும். அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் உகரங்கட்டு முற்றிலுகிற மெய் வந்து உயிரோட இணையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அப்படி தான். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிச்சா அவங்களுக்கு. இப்போ முற்றிலுகிறம் பார்த்தாச்சு, உயிரெழுத்து புணர்ச்சி, குற்றிலுகிற புணர்ச்சியை தொடர்ந்து முற்றிலுகிறம் பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள், பூ பெயர் புணர்ச்சி அப்படின்னா பாருங்கள், பூ பெயர் புணர்ச்சி நிலைமொழியில் ஈற்றில் என்ன இருக்கணுமா, பூ அப்படிங்கிறது சொல் வந்து இருக்கணும். நிலைமொழி ஈற்றில் பூ அப்படிங்கிறது இருக்கணும். வறுமொழி முதல்ல வலின மெய் எழுத்து வந்துருக்கணும். வலின மெய் எழுத்து என்ன, இக்கு. ஓகே, இங்கே போட்டுக்கணும். கசடத்தை வர சொல்லுமா, இந்த இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு அப்படின்னு சொல்லுமா. இதுதான் வந்து வலின மெய் எழுத்து. ஸோ இது வந்து வறுமொழி முதல்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. வறுமொழி முதல்ல வலின மெய் எழுத்து இருக்கணும். நிலைமொழி ஈற்றில் வந்து என்ன இருக்கணும், பூ அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் ரிசல்ட் என்னவா இருக்கும், வல்லின மிகும் ப்ளஸ் வல்லின இணை எழுத்துடன் மிகும் அப்படிங்கிறாங்க. வல்லின மிகுமா, அதோட என்ன செய்வாங்க, வல்லின இணை எழுத்துடனும் மிகும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ பூ அப்படிங்கிறத சொல்லி தான் நமக்கு ஈற்றில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பூ அப்படிங்கிறது இருக்குது. வறுமொழியில் என்ன இருக்கணும், வல்லின மெய்யெழுத்து இருக்கணும். ஓகே, வல்லின மெய்யெழுத்து இருக்கணும். இப்போ கசட தவறில் சி இட்டு திப்பு இருக்குல்ல, அதில் உள்ள ஏதோ ஒரு எழுத்து இருக்கணும். அப்போ கொடி அப்படிங்கிறதுல கோவை பாருங்கள், இக்கு ப்ளஸ் ஓ அப்படிமா. அப்போ இக்கு அப்படிங்கிறது வல்லின மெய்யெழுத்தில் வருதா. ஸோ ஓகே, அப்போ ரூல் வந்து அப்ளை பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும், என்ன ஆகும், வல்லினம் மிகும், அது என்னவா இருக்கும், இணை எழுத்தாக கூட மிகலாம் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், பூக்கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வல்லின எழுத்து வந்து முன்னாடி மிகும், இன்னொன்று அதோட இணை எழுத்து கூட மிகும் அப்படிங்கிறாங்க. கா நா இந்த இணை எழுத்துக்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த வீடியோ போய் பார்க்காதாங்க பாருங்கள். மெல்லின எழுத்தும் வல்லின எழுத்தும் இணை எழுத்துக்களாக இருக்கும். ஓகே, மெல்லின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுவும் வல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள். ஓகே, அது கசட தபர அப்படிங்கிறது, ஞான நமன அப்படிங்கிறதும் இணை எழுத்து. ஓகே, இதுவும் இணை எழுத்துக்கள். அப்போ இக்கு இச்சு இங்கு இஞ்சி எப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இந்த மெல்லின எழுத்துக்கள் என்ன செய்யும் அப்படின்னா எப்போவுமே மெய்யெழுத்தாக வரும். அதனை தொடர்ந்து வல்லின எழுத்துக்கள் என்ன செய்யணும்னா உயிர் மெய்யெழுத்தாக வரும். ஓகே, அப்படி தான் வரும். எங்கேயும் பாருங்கள், பூங்கொடி அப்படிங்கிறத இக்கோட இணை எழுத்து என்ன பார்த்தோம், இங்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. ஓகே, அப்போ இங்கு அப்படிங்கிறது புணர்ந்துருக்கா, புணர்ந்தா என்ன, அதனை தொடர்ந்து கா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் புணரலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இக்கு அப்படிங்கிறது புணருக்கு பதிலாக அதோட இணை எழுத்தும் புணரலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஒரு வேலை புணரலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிங்க பாருங்கள், பூ ப்ளஸ் சோலை அப்படிங்கிறது, சோலை அப்படிங்கிறது இச் அப்படிங்கிறது வருமா, கசடத்தை பரவாயில்ல இச் அப்படிங்கிறதுல வருமா, வழி நிறுத்தா. ஓகே, அப்போ பூச்சோலை அப்படின்னு புணரலாம். நம்ம கசடத்தை நமன அப்படின்னு பார்த்தோமா. இப்போ சாக்கு என்ன வரும், ஞா அப்படிங்கிறது இணை எழுத்தாக வரும். அப்போ அந்த இணை எழுத்தும் புணரலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பூ அப்படிங்கிறது பந்து, பூ ப்ளஸ் பந்து அப்படிங்கிறாங்க. பந்து அப்படிங்கிறது இப்போ அப்படிங்கிறது வருமா, இப்போ ப்ளஸ் ஆ அப்படின்னு போமா, பா அப்படிங்கிறத. அப்போ இப்போ அப்படிங்கிறது கசடத்தை பரல வரக்கூடியதா. ஓகே, இப்போ அப்படிங்கிறது வந்து பூப்பந்து அப்படின்னு சொல்லலாம், பூம்பந்து அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இப்போட இணை எழுத்து வந்து இம்மு. ஓகே, அதோட இணை எழுத்து இம்மு. பாக்கு என்னது, மா அப்படிங்கிறது இணை எழுத்தாவதா. ஓகே, இந்த ஞாபகம் மா பாக்கு என்ன வரும், மா அப்படிங்கிறது இம் அப்படிங்கிறது இணை எழுத்தாக வரும். ஸோ ஒரு மெய்யெழுத்தை தொடர்ந்து அதோட இணை எழுத்து வந்து உயிர்மையாக வந்திருக்கா, அந்த மாதிரி தான் வந்து அமையும். ஓகே, அப்போ நமக்கு பூ பெயர் புணர்ச்சியில் பூ அப்படிங்கிற எழுத்து நிலைமொழியில் வந்திருந்தால் வல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து வறுமொழி முதல்ல வரணும். அப்படி வந்திருந்தால் என்ன ஆகும், வல்லினம் வந்து மிகும், அதோட வல்லின எழுத்து மிகும், அது என்னவாகும், இணை எழுத்தாகவும் மிகும். வல்லின எழுத்து மிகும், அது அதோட இணை எழுத்தும் மிகும் அப்படிங்காங்க. ஓகே, புரிஞ்சா எப்படின்னு. ஓகே, இப்போ பூ பெயர் புணர்ச்சி வந்து பார்த்தாச்சு, 4 விதி முடிஞ்சு. ஓகே, அடுத்து பாருங்கள், தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி அப்படின்னா, தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஒற்றெழுத்து வந்து இருக்கணும் அப்படின்னா. ஒற்றெழுத்துனா தனிக்குறில் முன்னொற்று புணர்ச்சியில் நிலைமை எப்படி இருக்கணும், ஒரு தனிக்குறளை தொடர்ந்து ஒரு ஒற்றெழுத்து இருக்கணும். ஒரு தனிக்குறள் அதனை தொடர்ந்து ஒரு ஒற்றெழுத்து இருந்தால் தான் இந்த ரூல் வந்து அப்ளை பண்ண முடியும். உயிரெழுத்து 12, வறுமொழியில் வந்து உயிரெழுத்து 12 ஏதோ ஒன்று இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒற்று வந்து இரட்டித்து புணரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், 6வது பாருங்கள், மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈற்று புணர்ச்சினா நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமை வரும்போது ஆக்சுவல் 3 நிலைகளில் புணரும் அப்படிங்கிறாங்க. என்னென்ன நிலைகளில் புணரும் அப்படிங்கிறாங்கன்னா, மகரமை கெட்டு புணரும் அப்படிங்கிறாங்க.
மகரமை கெட்டு புணரும், மகரமை கெட்டு இனமெல்லெழுத்து தோன்றி புணரும், இனமெல்லெழுத்து தோன்றி புணரும் அப்படிங்கிறாங்க. மகரமை கெட்டு வல்லினமிக்கு புணரும் அப்படிங்கிறாங்க. அதாவது பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். இப்போ மகர ஈற்று புணர்ச்சி தான் நம்ம பார்க்குறோம். மகரம் ஈற்று புணர்ச்சியில் இறுதி எழுத்து மகரமையா வந்துச்சுன்னா என்ன 3 நிலைகள் இருக்குது. இறுதி எழுத்து என்ன இருக்கணும்? மகரமையா இருக்கணும். ஓகே, நிலைமொழி சொல்லோட இறுதி எழுத்து வந்து என்ன இருக்கணும்? மகரமை வரணும். வந்துச்சுன்னா இந்த 3 இது இருக்குது. இங்கே பாருங்க, பாடம் ப்ளஸ் வேலை அப்படி சொல்லுவாங்க. நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்கணும்? மகரமை அப்படின்னு இருக்கணும். மகரமைனா இம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. பாடம் அப்படிங்கிறது இம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இல்லையா? இம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருந்தால் என்ன ஆகுமா? மகரம் கெட்டு புணரும் அப்படிங்கிறாங்க. முதல் ரூல் வந்து மகரம் கெட்டு புணரும். 3 இது இருக்குது, 3 இதுக்கு தனித்தனியாக இருக்கு. மகரம் கெட்டு புணரும், மகரம் கெட்டு இனமெல்லெழுத்து தோன்றி, அதோட மெல்லெழுத்து வந்து தோன்றும் அப்படிங்கிறாங்க. அடுத்து மகரம் கெட்டு வல்லினமிக்கு புணரும், வல்லினம் வந்து மிகுவும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதில் பாருங்கள், பாடம் ப்ளஸ் வேலை அப்படிங்கிறதுல மகரம் வந்து என்ன செய்யுது? கெட்டு புணருது. பாட வேலை அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு புணரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் படி. அடுத்து பழம் ப்ளஸ் தோல் அப்படிங்கிற பாருங்க, இங்கே மகரம் வந்துருக்குது. ஸோ இங்கே என்ன செய்யுது? மகரம் வந்து கெட்டு வல்லினம் மிக்கு புணர்ந்தது அப்படிங்கிறாங்க. வல்லினம் மிக்கு புணர்ந்தது. ஓகே, ஈத் அப்படிங்கிறது வல்லினம் வந்து புணர்ந்துருக்கு. ஈத் அப்படிங்கிறது இதோட எழுத்து என்னது? ஈத் அப்படிங்கிறது வல்லினம் எழுத்து தோன்றி புணர்ந்துருக்கு. வல்லினம் வந்து மிகும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இதில் வந்து வல்லினம் வந்து மிகுந்திருக்கு. ஓகே, மகரம் கெட்டு வல்லினம் மிக்கு புணர்ந்துருக்கு, வல்லினம் வந்து தோன்றிருக்கு. அந்த ரூல். செகண்ட் ரூல். அடுத்து தேர்ட் பாருங்க, காலம் ப்ளஸ் கலந்தவன். இம் அப்படிங்கிறது என்ன செய்யுது? மறைந்து என்ன செய்யுது? வறுமொழி முதலெழுத்துக்கேற்ப மகரமை திரிந்து புணர்ந்ததுக்கு அந்த மகரமை திரிந்து என்ன ஆயிருக்கு? இங் அப்படிங்கிறது, அதாவது கா அப்படி நம்ம புணரும் போது எந்த இது இருக்கோ அதுக்கு அதோட இன எழுத்தை தான் நம்ம போடணும். ஓகே, அப்போ காவோட இன எழுத்துலேருந்து இங் அப்படிங்கிறது. ஸோ அந்த இன எழுத்து வந்து புணர்ந்துருக்கு அப்படின்னாங்க. புரிஞ்சா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். திரும்ப நீங்கள் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி ஆகிடும். ஓகே, இப்போ மகர ஈற்று புணர்ச்சியில் என்ன பார்த்தோம்? மகரமை வந்துச்சுன்னா, நிலைமொழி ஈற்றில் மகரமை வந்துச்சுன்னா என்ன ஆகுமா? 3 நிலைகளில் புணரும் அப்படிங்கிறாங்க. என்னென்ன நிலைகள் அப்படின்னா, மகரம் வந்து கெட்டு புணரும் அப்படிங்கிறாங்க, மகரமை வந்து கெட்டு இன எழுத்து தோன்றி புணரும் அப்படிங்கிறாங்க, இன்னொன்று வல்லின எழுத்துக்கள் வந்து மிகுந்து புணரும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, பண்பு பெயர் புணர்ச்சியில் பாருங்க, ஈர்போதல் விதிப்படி மை கெட்டு புணரும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஈர்போதல் விதினா அந்த மை அப்படிங்கிறது கெட்டு போகிறதா சொல்லுவாங்க. ஓகே, ஈர்போதல் விதிப்படி அப்படின்னாலே அந்த ஈர் அப்படிங்கிறது போயிடும், அதுதான் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பெருமை ப்ளஸ் வலி அப்படிங்கிறது பெருவழி அப்படிங்கிறாங்க. பெருமை ப்ளஸ் வலினான பெருவழி அப்படிங்கிறாங்க. அந்த மை ஈர் அப்படிங்கிறது கெட்டு போயிடுது. கெட்டு என்ன ஆகுது? புணருது. ஸோ ஈர்போதல் எப்படி மை கெட்டு புணருது என்னது? பண்பு பெயர் புணர்ச்சியில் வரும். ஓகே, அடுத்து பெருமை ப்ளஸ் அன் அப்படிங்கிறத பாருங்க, ஈர்போதல் எப்படி மை கெட்டு என்ன ஆகுது? ரூ அப்படிங்கிற உகரம் இகரமாக திரியுது. ஓகே, உகரம் இகரமாக திரியும். இந்த மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா ஈர்போதல் விதிப்படி மை கெட்டுரும். அந்த உகரம் வந்துருச்சுன்னா அது என்ன செய்யும்? இகரமாக தெரிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. ஞாபகம் தான் வச்சுக்கணுங்க, இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் நிறைய சொற்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஈர்போதல் விதிப்படி இந்த மை கெட்டு உகர இகரமாக தெரிகிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எடுக்கணும். நெட்டில் சர்ச் பண்ணி அந்த மாதிரி எடுத்து நீங்கள் போட உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகேங்க, நீங்கள் திரும்ப அதை பார்த்துட்டே இருக்கணும். இந்த விதி மட்டும், புணர்ச்சி விதிகள் மட்டும் மறந்துகிட்டே இருக்குங்க. திரும்ப அப்பைக்கப்போ எடுத்து ஒரு லைட்டாக ரீகால் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மறக்காது, மைண்ட் செட் ஆயிரும். ஓகே, இப்போ பெருமை ப்ளஸ் அன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? பெரியன் அப்படின்னு சொல்லி வருது. மை கெட்டுறது ரூ அப்படிங்கிறது இரு ப்ளஸ் ஊ அப்படின்னு தானே வரும். இந்த உகரம் வந்து இகரமாக தெரியுது. ஓகே, அந்த உகரம் இகரமாக தெரிஞ்சு பெரியன் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, அடுத்து பாருங்க, முதுமை ப்ளஸ் ஊர் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பண்பு பேரில் இருக்குது சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் புரியுதா? பெருவழி அப்படின்னா சும்மா வழின்னு சொல்லாமல் அது என்ன சொல்கிறோம்? அதோட பண்பை குறித்து சொல்கிறோம். பெரியன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் பெரியன் சொல்லி பெருமை ப்ளஸ் அன் பெரியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு பண்பு குறித்து சொல்லுதா? பண்பை பெருவழி, பெரியன், மூதூர் பாருங்க, முதுமை ப்ளஸ் ஊர் மூதூர், பைந்தமிழ் அப்படிங்கிற பசுமை ப்ளஸ் தமிழ் பைந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதெல்லாம் எதனால் பண்பு பெயரில் வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ முதுமை ப்ளஸ் ஊர் பாருங்கள், மூதூர் அப்படின்னு வருது. இது எப்படி ஆகுதுன்னு பாருங்கள், ஈர்போதல் விதிப்படி மை கெட்டுது. ஓகே, கெட்டு நிலைமொழியில் உள்ள முதல் எழுத்து என்ன ஆகுதான்? நெடிலாக மாறும் அப்படிங்கிறாங்க. நிலைமொழியில் உள்ள முதல் எழுத்து மூ அப்படிங்கிறது மூ அப்படின்னு மாறுது. அடுத்து என்ன ஆகுது பாருங்கள், மூ அப்படின்னு மாறிட்டு இப்போ இது கெட்டுது, து அப்படின்னு இருக்கும், ஊ இப்படின்னு இருக்கும், மூது ப்ளஸ் ஊர் அப்படின்னு இருக்கும். இதை தூவையும் என்ன ஆகும்? இதை வந்து நம்ம இதை 2 புணரணும் அப்படின்னா என்ன ஆகலாம்? இத்து ப்ளஸ் ஓ அப்படின்னு சேர்த்தா புணருமா? அப்போ தூ அப்படின்னு சொல்லி புணர்ந்து மூதூர் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, புரியுதா எப்படி புணருதுன்னு?
இது கெட்டுறது மொதல் எழுத்து என்ன ஆகுது, நெடிலா மாறுது. நெடிலா மாறிட்டு ஊவும் இந்த தூ அப்படிங்கிறது சேர்ந்து ஒரு உயிர்மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் புணரா இல்லையாங்க. அதனால் அது ஒரு மெய்யெழுத்தாக எடுத்துட்டு என்ன ஆகுது, அதோட அந்த பக்கத்து அடுத்து வரமொழியில் உள்ள உயிரெழுத்தோடு சேர்ந்து புணருது. ஓகே, புரிஞ்சா? அதனால் முதூர் அப்படின்னு வருது, முதூர். ஓகே ஓகே. அடுத்து பாருங்கள், பசுமை ப்ளஸ் தமிழ் பைந்தமிழ் அப்படிங்கிறாங்க. பசுமை ப்ளஸ் தமிழ் அப்படிங்கிறத மை அப்படிங்கிறது 20 இப்படி கெட்டு நிலமொழியோட முதல் எழுத்து என்ன ஆகுதா, ஐகாரமாக மாறுது அப்படிங்கிறாங்க. முதல் எழுத்து ஐகாரமாக மாறுது. அப்போ பா அப்படிங்கிறது இப்போ ப்ளஸ் ஐ பை அப்படின்னு மாறும். எதையுமே நம்ம ஒரு இது இப்போ பா ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லி நம்ம போட முடியாது. பா ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு போட முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும், ஒரு இதை நம்ம சேர்த்து புணரும் போது ஒரு உயிரும் மெய்யும் சேர்ந்தால் தான் புணரும். ஓகே, அந்த மாதிரி நம்ம மாற்றிட்டு சேர்க்கணும். ஓகே, அப்போ பசுமை பை அப்படின்னு மாறுது. ஓகே, பையன் மாறும். சு ப்ளஸ் தமிழ் பைசு தமிழ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த சு அப்படிங்கிற உகரம் கெட்டு சு அப்படிங்கிறது போயிட்டு இது திரிந்தேன்னா இது தமிழ் அப்படிங்கிறதுல தா அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யுது, அதோட இணை எழுத்து வந்து வருது. ஓகே, இந்த அப்படிங்கிறது அதோட இணை எழுத்து வந்து முன்னாடி வருது. ஓகே, புரியுதா? இணை எழுத்து வந்து புணருது. ஓகே, இப்போ இது ஃபஸ்ட்டு உள்ள மை கெட்டுறது, ஃபஸ்ட் எழுத்து என்ன செய்யுது, ஐகாரமாக மாறுது. அதுக்கப்புறம் அதோட இணை எழுத்து வந்து புணருது அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ பைந்தமிழ் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து தெரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்து 8th ரூல் பாருங்கள். பல சில அப்படிங்கிறது இயல்பாக புணர்ற வகையில் பல ப்ளஸ் பல அப்படின்னு வரும். சில ப்ளஸ் சில அப்படின்னு சொல்லி வரும் இயல்பாக புணர்ற வகையில். இதே இது வல்லின மிகுந்து பல சில அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வல்லின மிகும் அப்படிங்கிறது நம்ம வல்லின மிகும் வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். பார்க்காதவங்க பாருங்கள். வல்லின மிகமிடங்கள் மிகாடங்கள் எல்லாமே வீடியோ போட்டோம், அதை போய் பாருங்கள். இப்போ பல ப்ளஸ் பல அப்படின்னு சொல்லி வல்லின மிகுந்து வந்துச்சுன்னா பல சில ப்ளஸ் சில அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, வல்லின மிக்கு புணரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து தகரம் ரகரமாகுதல் அப்படிங்கிறாங்க. தகரம் ரகரமாகுது, தா அப்படிங்கிறது ரகரமாக மாறும் அப்படிங்கிறாங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். பொன் ப்ளஸ் தீது அப்படிங்கிறாங்க. பொன் ப்ளஸ் தீது அப்படின்ல தீ அப்படிங்கிறது என்ன ஆகுது, ரீ அப்படின்னு மாறுது. அந்த தகரம் வர்றது ரகரமாக மாறிடுது. ஓகே, பொன்றீது அப்படிங்கிறாங்க. பாருங்கள், கல் ப்ளஸ் தீது கற்றீது அப்படிங்கிறாங்க. ஓகே, கல் ப்ளஸ் தீது கற்றீது அப்படிங்கிறாங்க. ஓகே, நகரம் நகரமாதல் அப்படிங்கிறாங்க. பொன் ப்ளஸ் நன்று கல் ப்ளஸ் நன்று அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இந்த நான் வந்து என்னவாகுதான், இந்த நகரமாக மாறுதான். ஓகே ஓகே. இப்போ பாருங்கள், பொன் ப்ளஸ் நன்று அப்படின்றத என்ன ஆயிருக்கு, இந்த நாவாக மாறியிருக்கு. அவ்வளோதான். கல் ப்ளஸ் நன்று அப்படிங்கிறது கண்ணன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி லகரம் நகரமாக மாறும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி வல்லின மிகாடங்களில் நம்ம நகரம் அதை பற்றி பார்த்துருப்போம். நான் இதை பற்றி இந்த லகரம் நகரமாக மாறுறது அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நகரம் நகரமாக மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நகரத்துக்கு பதிலாக என்ன ஆகுது, நகரம் வந்து மாறுது. ஓகே, லகரத்துக்கு பதிலாக ஞாபகம் வச்சுக்கணும், லகரம் நகரமாக மாறும் அப்படிங்கிறது. ஓகே ஓகே. இப்போ 11 எவ்வளோ ரூல்ஸ் பார்த்துப்போம், 10. அவ்வளோதாங்க, இவ்வளோதான், ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. புணர்ச்சி விதிகள் வந்து அவ்வளோதான், 10 ரூல் தான். ஓகே, இவ்வளோதான், ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பப்போ எடுத்து ரீகால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மைண்ட் செட் ஆகிடும். அடுத்து வந்து இந்த புணர்ச்சி விதிகளை வச்சு நம்ம எப்படி பிரித்தல்களை வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள பிரித்தல்களை வச்சே பார்க்கலாம். ஓகே, ஸ்கூல் புக்கில் பிரித்தல்கள் இருக்கும் இல்லையாங்க, அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன், நியூ அண்ட் ஓல்டு. ஸோ அதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், எதுவும் புரியலைன்னா கேளுங்க. ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஷார்ட்டாக கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகே ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பை.